குடிவந்த அங்காரி அம்மா கோயில் குடிவந்த அங்காரி அம்மா சூழூரில் குடிவந்த மாயாளி அம்மா சூழூரில் குடிவந்த மாயாளி அம்மா காமாட்சி புறத்திலே ஐம்பத்தோரு சக்தி அம்மா காமாட்சி விரதனிலே ஐம்பத்தோரு சக்தியம்மா காமாட்சி விரதனிலே ஐம்பத்தோரு சக்தியம்மா காமாட்சி விரதனிலே ஐம்பத்தோரு சக்தியம்மா ஐநூறில் குடிவந்த சாமர்த்தி அம்மா ஐநூறில் குடிவந்த சாமர்த்தி அம்மா கேரளத்தில் குடிவந்த பகவதி அம்மே கேரளத்தில் குடிவந்த பகவதி அம்மே கேரளத்தில் குடிவந்த பகவதி அம்மா கேரளத்தில் குடிவந்த பகவதி அம்மா எங்கோ இருந்தவளே பராசக்தி அம்மா எங்கோ இருந்தவளே பராசக்தி அம்மா எங்கோ இருந்தவளே பராசக்தி அம்மா எங்கோ இருந்தவளே பராசக்தி அம்மா அகிலமலாக்கி அம்மா உன்னதமே அகிலமலாக்கி அம்மா உன்னதமே அகிலமலாக்கி அம்மா உன்னதமே அகிலமலாக்கி அம்மா உன்னதமே பால்வழி
நிறைவாக மழை வேண்டி பிரார்த்தனை அது முடிஞ்ச அம்பாள் மகாபூர்ணா நடைபெறும். அதற்கு அடுத்தபடியாக கோமாதா நம்ம எல்லோருக்கும் குலமாதா. பாருங்க, நீங்க இவ்வளவு நேரம் அமைதியா உட்காரவே முடியல. என்னம்மா, எங்க அம்மா அம்மாருல அமைதியா உட்கார வைக்கவே முடியாது. ஆனா அமைதியா உட்கார்ந்துருக்கீங்கன்னா நாட்டுக்காக இல்லை. இந்த ஐயா சொல்ற மாதிரி எனக்காக எதுவும் இல்லை, இந்த நாட்டுக்காக, தனக்காக வாழாமல் தன் குடும்பத்துக்காக வாழாமல் நாட்டுக்காக வாழ்ந்தவர் நம்முடைய ஐயா. எப்பொழுதெல்லாம் நம் மற்றவர்களுக்காக நம்மை கொடுக்கிறோமோ அப்பொழுது கடவுள் நம்மை தாங்கிக் கொள்வார். மனிதன் தெய்வமாகலாம். உதாரணம் ஐயா வாழ்த்து எல்லாம் கைத்தட்டுங்க எல்லாரும். மகானுடைய அருளை பெற வேண்டும். திருவருள் குருவருள், குருவர் இல்லையே திருவருள் இல்லை. அந்த வகையில் நாவுக்கெல்லாம் அரசர், எல்லாத்துக்கும் ஒரு அரசர் இருப்பார். இந்த மரங்களுக்கெல்லாம் ஒரு அரசர் இருப்பார். யார்? மரத்துக்கெல்லாம் யார் அரசர்? அரச மரம். காட்டுல மிருகத்துக்கெல்லாம் ஒரு அரசர் இருப்பார். யார்? சிங்கம், மிருகராஜா. இந்த பச்சை என்று சொன்னால் பறவை, பறவைக்கெல்லாம் ஒரு அரசர் இருப்பார். யார்? யார்? கருடன். மிக திருவடி சிறுவடி சொல்ற மாதிரி கருட பகவான். அதுபோல இந்த நடிக்கிறது எப்படிமா நடிக்கிறது, இப்ப வீட்டுல அம்மா பாட்டு நடிக்கிறது, வெளியில சொந்தக்காரர் நடிக்கிறது, கணவன் நடிக்கிறது, மனைவி கணவன், இதெல்லாம் நடிப்பு. அன்னைக்கே திருவிளையாடலே கடவுள் காட்டிருக்கு. நடிகர்களுக்கெல்லாம் தலைவர் யார்? யாரு? சிவாஜி. நம்ம திருவிளையாடல் படம் பார்த்து வந்திருக்கும் போல அதுல வந்து கரெக்ட் தான். வடநாட்டுல சிவாஜி அவர்தான் சிவன் வேடம் போட்டார். நடராஜர். நடிகருக்கெல்லாம் அரசன் நடராஜர். தியாகத்துக்கெல்லாம் ஒரு ராஜர் இருக்கிறார், தியாகராஜர். நம்ம தியாகம், நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக எத்தனையோ பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள். எத்தனை தாய்மார்கள், எத்தனை ஆண்கள், அப்பா சமூக சேவர்கள். அது மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். இந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், அமெரிக்கா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் நாவுக்கு ஒரு அரசர் இருப்பார். அது யாரா இருக்கும்? எந்த அரசர்? நல்ல சத்தமா திருநாவுக்கரசர். எல்லாரும் கை தட்டுங்க. எல்லாரும் எந்த நாட்டில் இருந்தாலும் நான் இல்லைன்னா அவ்வளவுதான். என்னமா, நம்முடைய நாடு தாயகம், நம்ம எல்லோருக்கும் ஒரு நாயகம். என்னம்மா, இந்த நாடு, நாட்டுல சுதந்திரத்துக்கு முன்னாடி எவ்வளவு பாடு. இப்படி உட்கார முடியுமான்னு கேட்கிறேன், இப்படி மேடையை வச்சு பேச முடியுமான்னு கேட்கிறேன். கேட்டு பாருங்கல்ல. என்னம்மா, அம்மா மாதிரில வரவே முடியாது, வீடை விட்டு வெளியே வர முடியாது. இன்னைக்கு எல்லாரும் சுதந்திரமே உங்களுக்கு தான், தாய்மார்கள் தான் சுதந்திரமே. சட்ட திட்டமே உங்களோட தான். நீங்க போறத சட்டம், அதுதான் திட்டம், அதுதான் செயல்பாடு. அது மாதிரி நாவுக்கெல்லாம் அரசர். அவரை என்ன பண்ணாங்கன்னா சமண முனிவர்கள்லாம் கண்ணுல கட்டி சங்கிலியில கட்டி கொண்டு போய் கடலை போட்டாங்க. ஆத்துல போனாலே வெளிவர முடியல. கடல் எவ்வளவு பெருசு, கட்டி போட்டாலும் மேல வந்துட்டாரு. எப்படி வந்தாரு? கட்டுணை கூட்டியோ
நற்றுணையாவது அந்த மந்திரம். மந்திரம் என்ன கொடுக்கும்? மாங்காய் இனிக்கும். மந்திரம் பாடுனா மாங்காய் இனிக்கும், பூட்டிய கதவை திறக்கும், இறந்த குழந்தை மீண்டும் பிறக்கும். மந்திரத்தால் முடியாது ஒன்றும் கிடையாது. அது மாதிரி நாவுக்கரசு நாயனார கடல்ல போட்டார்கள், ஆனால் அவர் மிதந்தார். யாரை நம்பினார்? பஞ்சாட்சர மந்திரம். அந்த மந்திரத்தை ஓடுவாருக்கு ஒருபோதும் துன்பம் வராது. துன்பம் வரும், விலகி வரும், விலகும். நமக்கு ஒரு கெடுதல் வர மாதிரி வரும், விலகி. அக்ரிணை 2 திணை இருக்கு. ஒண்ணு உயர் திணை, இன்னொரு திணை. நல்லா படிச்சு ஒருத்தர் என்ன சொல்றாங்க, பணக்காரா இருந்தா அவர் உயர்ந்தவர், கொஞ்சம் முடியல ஏழபாளையா இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? உயர்ந்தது தாழ்ந்து. ஆனா பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க? உயர் திணை, இன்னொரு திணை. அவங்க அப்படியே வச்சுட்டாங்க. ஏன்னா தாழ்ந்தவன் சொல்லும் போது மனம் நோகும்படி அது கூட சொல்லக்கூடாது என்பதற்காக உயர் திணை அக்திணை. மேல கைலாயத்துல ஒரு பூஜை நடக்குது. அந்த பூஜையில நம்ம எல்லாம் படைக்கிறது யாரு? பிரம்மா. அவர் ஒரு போட்டி வைக்கிறார். யாரெல்லாம் வாய் பேசுறீங்களோ அவங்கள ஒரு பக்கம் வாங்க, யாரெல்லாம் வாய் பேசாம இருக்க அவங்க ஒரு பக்கம் வாங்க. ஆடு மாடு பேசுமா? விலங்குகள் பேசுமா? எல்லாத்தையும் கூப்பிட்டார். மனிதர், தேவர், விலங்குகள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. இப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. பேசுறது ஒரு பக்கம், பேசாத ஒரு பக்கம். ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி, பகல் ஒரு பக்கம், இரவு ஒரு பக்கம் வர்ற மாதிரி, மேடு ஒரு பக்கம், பல்ல ஒரு பக்கம் வர்ற மாதிரி, குண்டு ஒரு பக்கம், குழி ஒரு பக்கம் வர்ற மாதிரி. பேசுறதெல்லாம் ஒரு பக்கம், பேசாதவங்களும் ஒரு பக்கம். இப்ப நம்ம பேசும் பொழுதுதான் இந்த நாக்கு இல்லைன்னா பேச முடியுமா கேட்க. என்னமா நல்லா எல்லாம் பேசி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. தாய்மார்களே, அம்மாமார்களே, அப்பாமார்களே, இந்த நாக்கு இல்ல என்ன பண்ண முடியும்? இப்போ கோமாதா இருக்குது, அம்மான் கத்துது. அந்த காலத்துல மாடு எல்லாமே பேசி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணிருக்கு? இதுக்கெல்லாம் வருவது முன்கூட்டியே தெரியும். சுனாமி வருதுன்னா தெரிஞ்சிடும், என்னென்ன நிலநடுக்கம் தான் தெரிஞ்சிடும். இது வர்றதை முன்கூட்டியே சொல்றதுனால என்ன பண்ணிச்சு? கடவுள் நீ பேசாம பண்ணி. அப்ப பேசாம இருக்கிற இந்த நாக்கு நமக்கெல்லாம் இருக்கிறதுனால பேசுறோம். நாக்கு இல்லைன்னா பேச முடியுமா? ஆனா எலும்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும். என்னம்மா இங்க அப்படி இப்படி தலை இப்படி ஆடும், ஆனா நாக்கு அப்படி ஆடும். என்னம்மா அது மாதிரி இந்த உலகம் கலியுகம். நீங்கெல்லாம் அப்படி இல்லை, அம்மா மாதிரி அப்படி இல்லை. வெளியில சொல்லிட்டு இருக்க நீங்களாம் தப்பா எடுத்துக்கூடாதுமா. பராசக்தி தெய்வங்களே வேண்டுதல் உட்கார்ந்து இருக்க என்ற அந்த சாமியை நம்மளே சொல்லிட்டு இருக்க. நான் வெளியில சொல்றேன், நீங்க ஆனா நம்முடைய வேண்டுதல் இந்த நாவுக்கரசர் பாடினார். இந்த உலகம் உயிர் பொருட்டு அத்தனை கிடைக்க பெற்றது. நீங்க எல்லாம் மனசில் நினைச்சு சொல்றீங்க இந்த உலக சேம நலம் பெறுவது. என்னமா அவர் உலகம் உயிர் பொருட்டு பாடினார். நம்ம எல்லாரும் உலக சேம நலம் பெறுவதற்காக பிரார்த்தனை செய்கின்றோம். எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டுவோருக்கு வேண்டு வரத்தை தருகின்ற அந்த ஐயனுடைய திரு மருந்து நம் எல்லோருக்கும் கருமருந்து. அந்த மண்ணே திருநீரானது. நம்ம மண்ணெல்லாம் திருநீர் என்று பாடுவதை போல அந்த ஐயாவோட நீரே, நீரும் நெருப்பும் மண்ணும் விண்ணும் எல்லாமே கடவுள் தான். அந்த நீர் என்னவாச்சு? கருமருந்து, நம் எல்லோருக்கும் அருமருந்து. அத்தகைய மருந்து உலகத்துக்கே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வருண பகவான் எழுந்தருள வேண்டிய பிரார்த்தனை எல்லாரும் நீங்க சொல்லணும். எல்லாத்துக்கும் மதிய பிரசாதம் இருக்குங்க, எல்லாத்துக்கும் ரெடியா எப்போ இங்க செய்வாங்க. இந்த தடவை ஒரு பக்கமே செஞ்சு வருது. என்னமா பிரச்சனையே இல்லாம சாமி இங்க செஞ்சா எடுக்கணும் போகணும், அதுவா வருது ஐயாவுக்காக. அதனால எத்தனை தானம் இருந்தாலும் அன்னதானம் கொடுக்கலன்னா சண்டையே. என்னமா அன்னதானம் கொடுக்காம விட்டு ஐயன் கோயிலுக்கு போனோம், இவ்வளவு நேரம் உட்கார வச்சாங்க, கோமாரா கூட்டிட்டு போனோம். எத்தனை பேர் இந்த கோமாரா காலையில இருந்து கொண்டு வந்து குளிப்பாட்டி எத்தனை வேலை இருந்திருக்கும். இத்தனை வேலை செய்து இன்றைக்கு இந்த மாதாக்கள் எல்லாம் பூஜை நடைபெறதுக்கு, இந்த மாதாக்களுக்கு கோமாதாக்களுக்கு தாய்மாராக்கள் பூஜை செய்கிறார்கள். என்னமா என்ன சிறப்புன்னா இந்த மாதாக்களுக்கு இன்னொரு மாதா செய்கிற அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. பிரகலாதனை அவங்க அப்பா கட்டி தூக்கி மகிழ்ந்து தூக்கி போட்டாரம்மா. பூமாதேவி அப்படியே பிடிச்சம்மா, மலரை பிடிக்கிற மாதிரி. பிரகலாதன் அந்த அம்மா கேட்டுச்சு, என்ன மகனே உனக்கு வரம் வேணும்னு கேட்டு. அவர் கேட்டாராம்மா, அம்மா அவர் எனக்கு நிலம் வேணும் கேட்கல, எனக்கு பணம் வேணும் கேட்கல,
நகை வேணும் கேட்கல, பட்டு சேலை வேணும் கேட்கல. அவர் கேட்டார், என்னை போன்ற குழந்தைகள் கீழே விழும் பொழுது என்னை எப்படி நீ தாங்கி பிடித்துக் கொண்டாயோ அதுபோல அந்த குழந்தையை நீ பிடித்துக் கொள்ள வேண்டும் அம்மான்னு தான் அவர் கேட்டார். இப்ப நீங்க வீட்டுல பாருங்க, பேரம் பேத்தி குழந்தைகளை குடுகுடுன்னு ஓடும், கீழே விழும், சுத்தி முத்தி பார்க்க யாரெல்லாம் எந்திரிச்சு அது வாடு போகும். அது குடுகுடுன்னு ஓடும், கீழே விழுந்து அவங்க அம்மா அப்பா பார்த்துருச்சு அழ ஆரம்பிச்சு. என்னமா, ஏன்னா தப்பு அது மேல விழுந்தது, அது காரணம் நம்மளை காட்டு, நீ ஏன் பிடிக்கலேன்னு. அது மாதிரி அந்த இப்ப நீங்க விழுந்தீங்கன்னா கை கால் போயிடும். என்னங்க, கீழே விழுவா மூச்சு போயிடும், பேச்சு எல்லாம் போயிடும். கீழே விழுவா ஆஸ்பத்திரியில் கட்டு போட்டுருப்பான், கீழே விழுவா 6 மாசம் நீ எந்திரிக்க கூட பெட். குழந்தையை ஓடு, கீழே விழு, மாடியில் விழுந்து கீழே விழுந்தால் தப்பிச்சுக்கு. ஏன்னா அது தாங்கி பிடித்துக் கொள்வது தாய், பூமாதேவி தாய். நமக்காக இங்க இந்த ஊர்ல அம்மா அப்பா இருக்கு, குழந்தை அமெரிக்காவில் இருக்கு. நேற்று ஒரு செய்தி பார்த்தேன், குழந்தை 3 பெண் குழந்தைய வெளிநாட்டுல அம்மா அப்பா வேலை செட்டில் பண்ணி அமர்ந்துச்சுங்க. அப்பா இறந்துட்டாரு, வீடியோ கால்ல கண்ணீர் அஞ்சிருக்கு. என்னம்மா, வீடியோ கால்ல எங்க அப்பா இறந்துட்டார், அந்த அனாதை ஆசிரமத்தில் விட்டுருக்குறாங்க, அதுக்கு எவ்வளவு செலவாகுது, 5000 சொன்னாங்களாமா, 5000 அக்கௌண்ட்ல போட்டுறேன், எங்க அப்பாவை நல்லா அடக்கம் பண்ணிருங்க, கடைசி எங்க அப்பா முகத்தை காட்டுங்கன்னு அழுதுக்கிறேன். என்னம்மா நான் இது பெற்ற அப்பா குடுகுடன் ஒடியார வேண்டாம், என்ன அன்னையின் பிதாவும் முன்னறி, இது கேட்டாலே கண் கலங்குது நமக்கே. என்னம்மா, பெத்து வளர்த்து ஆளாக்கியது அன்னைக்கே சொன்னாங்க, பிள்ளைய வளர்த்துட்டு 4 தென்னம்பிள்ளை வச்சா போதும்ட்டாங்க. என்னங்க, இது வந்தாலும் வரும், வரலினால் வரும், அது வந்து மாசம் மாசம் கொடுக்கு, 2 மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்கு. பிள்ளை யார் பிள்ளை? தென்னம் பிள்ளை. அது தேங்காயா கொடுக்கும், நாரா கொடுக்கும், மஞ்சியா கொடுக்கும், மட்டையா கொடுக்கும், பனை ஓலையா கொடுக்கும், பாடையில் போறப்பும் போகும். என்னம்மா, பசுமாடு 2 மாடு இருந்தா போது, பிறந்தாலும் பால் இறந்தாலும் பால். என்னம்மா, நம்ம புல்லு கொடுக்குறோம், அது பால் கொடுக்குது. யார் இதெல்லாம் சொல்ல முடியும்? என்னம்மா, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது என்னடமோ சாமி சொல்லிட்டு இருக்கிறார். நான் நடப்பதை சொல்லிட்டு இருக்கிறேன், நாளைக்கு நடப்பதை இன்று நடந்துட்டு இருப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். புதுசா எதுவும் சொல்லலையே, புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்றேன். குருநாதர் சொல்லியிருக்கிறார், 40 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குன்னு சொன்னார். என்னம்மா, 40 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குன்னு சொன்னார். ஆகாயமான ஆகாயத்தில் பறக்காது, கப்பல் கடலில் மிதக்காது, காற்றெடுத்து வாகனம் தரையில் செல்லாது, ரயில் தண்டவாளத்தில் ஓடாது, ஊசிக்கு மருந்துக்கு வேலை இல்லை, காற்றை விலை கொடுத்து வாங்குவீர்கள். நல்லா கேட்டு பாருங்க. எங்களுக்கு அன்னைக்கு 40 வருஷமா சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா கொரோனா டைம், ரயில் ஓடல, விமானம் பறக்கல, கப்பல் போகல, காற்று வாகனம் செய்யல, ஊசிக்கு மருந்துக்கு வேலை இல்லாம போச்சு, புதுசா மருந்து கண்டுபிடிச்சு காத்து ஆக்சிஜன் விலை கொடுத்து வாங்க. நடச்சா இல்லையா? 18 மொழி பேசுவார். அம்பாளர் 10ஆம் கிளாஸ் தான் ஃபெயில் தான், அதுவும் சொல்லுவார். 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 18 மொழி. அருள் ஞானம், அந்த அருளை தேட வேண்டும், ஓட வேண்டும், உருகியவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி முருகப்பெருமான் அருளை அருளினார் பெற்றார். அதுபோல இந்த ஐயனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, இந்த மந்திரம் நீங்கள் சொல்வது ஆகாயத்திலிருந்து காற்றிலே கலந்து நெருப்பிலே உதித்து நீருக்கு தோன்றி நீரில் இருக்கின்ற நாம் சொல்லுகின்ற மந்திர சக்தி ஐயனுக்கு அபிஷேகமாக செல்கிறது. இவங்க மழை வேணும்னு வந்துட்டு எனக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. பத்திரிக்கை கொடுத்துட்டு போன அடுத்த நாளே மழை வந்துருச்சு. என்னவா, ஒரு துளி பட்டாலும் மழை தான், ரொம்ப வந்தாலும் மழை தான். இவங்க வேண்டுதல் அதான். அதனால உங்களுக்கு வேண்டுதல் என்னவா இருந்துச்சுன்னா, ஐயன் கோயிலுக்காரல மழை வரணும், அந்த டேம் நிறையும், இந்த டேம் நிறையும், இது மட்டும்தான் மேட்டூர் டேம் நிறையும். நான் சொல்லிட்டேன், நீங்க எங்கன்னு சொல்லிட்டீங்க. எங்கன்னு சொல்ல நான் எங்க அம்மா அங்காள பரமேஸ்வரி குருநாதன் ஆதி குருநாதத்தை சொல்லிடுவேன். அவங்க பார்த்து ஐயன் வந்து சொல்லிடுவேன், அவங்க பண்ணிக்குவாங்க, நம்மளா பண்ண போறோம். இல்லம்மா, ஒரு குழந்தைக்கு வேணுங்கிறது அம்மா அப்பா பார்த்துக்கணும். நமக்கெல்லாம் தாயாக தந்தையாக தெய்வமாக இங்க இருக்கின்ற ஐயன் பார்த்துக் கொள்வார். எல்லாரும் சொல்லுங்க, இப்ப நீங்க எல்லாருமே 2 கை பிடிங்க. வருண பகவான் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை. Bye.
அங்காரி அம்மா அயனோரே பொறிகொண்ட அங்காரி அம்மா சூலூரில் குடிகொண்ட மாயாளி அம்மா சூலூரில் பொறிகொண்ட மாயாளி அம்மா காமாட்சி புறத்தினிலே ஐம்பத்தோரு சக்தி அம்மா காமாட்சி விளக்கினிலே ஐம்பத்தோரு சக்தியம்மா காமாட்சி புறத்தினிலே ஐம்பத்தோரு சக்தி அம்மா காமாட்சி விளக்கினிலே ஐம்பத்தோரு சக்தியம்மா ஐநூறில் குடிகொண்ட சாமர்த்தி அம்மா ஐநூறில் குடிகொண்ட சாமுண்டி அம்மா கேரளத்தில் குடிகொண்ட பகவதி அம்மே கேரளத்தில் குடிகொண்ட பகவதி அம்மே கேரளத்தில் குடிகொண்ட பகவதி அம்மா கேரளத்தில் குடிகொண்ட பகவதி அம்மா எங்கோ இருந்தவளே பராசக்தி அம்மா எங்கோ இருந்தவளே பராசக்தி அம்மா எங்கோ இருந்தவளே பராசக்தி அம்மா எங்கோ இருந்தவளே பராசக்தி அம்மா அகிலமெல்லாம் உண்டாக்கி அம்மா உந்தன் கரமே அகிலமெல்லாம் உண்டாக்கிய அம்மா
மலையாய் போற்றி
அது முடிந்து அம்பாள் மகாபூர்ணா நடைபெறும். அதற்கு அடுத்தபடியாக கோமாதா நம்ம எல்லோருக்கும் குலமாதா. பாருங்க, நீங்க இவ்வளவு நேரம் அமைதியா உட்காரவே முடியல. என்னம்மா, எங்க அம்மா அம்மாருல அமைதியா உட்கார வைக்கவே முடியாது. ஆனா அமைதியா உட்கார்ந்துருக்கீங்கன்னா நாட்டுக்காக. இந்த ஐயா சொல்ற மாதிரி எனக்காக எதுவும் இல்லை, இந்த நாட்டுக்காக. தனக்காக வாழாமல், தன் குடும்பத்துக்காக வாழாமல் நாட்டுக்காக வாழ்ந்தவர் நம்முடைய ஐயா. எப்பொழுதெல்லாம் நம் மற்றவர்களுக்காக நம்மை கொடுக்கிறோமோ அப்பொழுது கடவுள் நம்மை தாங்கிக் கொள்வார். மனிதன் தெய்வமாகலாம். உதாரணம் ஐயா வாழ்த்து எல்லாம் கைத்தட்டுங்க எல்லாரும். மகானுடைய அருளை பெற வேண்டும். திருவருள் குருவருள், குருவர் இல்லையே திருவருள் இல்லை. அந்த வகையில் நாவுக்கெல்லாம் அரசர், எல்லாத்துக்கும் ஒரு அரசர் இருப்பார். இந்த மரங்களுக்கெல்லாம் ஒரு அரசர் இருப்பார். யார்? மரத்துக்கெல்லாம் யார் அரசர்? அரச மரம். காட்டுல மிருகத்துக்கெல்லாம் ஒரு அரசர் இருப்பார். யார்? சிங்கம், மிருகராஜன். இந்த பச்சை என்று சொன்னால் பறவை, பறவைக்கெல்லாம் ஒரு அரசர் இருப்பார். யார்? யார்? கருடன். மிக திருவடி சிறுவடி சொல்ற மாதிரி கருட பகவான். அது போல இந்த நடிக்கிறது எப்படிமா நடிக்கிறது, இப்ப வீட்டுல அம்மா அப்பாட்ட நடிக்கிறது, வெளியில சொந்தக்காரர் நடிக்கிறது, கணவன் நடிக்கிறது, மனைவி கணவன், இதெல்லாம் நடிப்பு. அன்னைக்கே திருவிளையாடலே கடவுள் காட்டிருக்கு. நடிகர்களுக்கெல்லாம் தலைவர் யார்? யாரு? சிவாஜி. நம்ம திருவிளையாடல் படம் பார்த்து வந்திருக்கும் போல அதுல வந்து கரெக்ட் தான். வடநாட்டுல சிவாஜி அவர்தான் சிவன் வேடம் போட்டார். நடராஜர். நடிகருக்கெல்லாம் அரசன் நடராஜர். தியாகத்துக்கெல்லாம் ஒரு ராஜர் இருக்கிறார், தியாகராஜர். நம்ம தியாகம், நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக எத்தனையோ பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள். எத்தனை தாய்மார்கள், எத்தனை ஆண்கள், அப்பா சமூக சேவர்கள். அது மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். இந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், அமெரிக்கா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் நாவுக்கு ஒரு அரசர் இருப்பார். அது யாரா இருக்கு? எந்த அரசர்? நல்ல சத்தமா திருநாவுக்கரசர். எல்லாரும் கை தட்டுங்க. எல்லாரும் எந்த நாட்டில் இருந்தாலும் நான் இல்லைன்னா அவ்வளவுதான். என்னமா, நம்முடைய நாடு தாயகம், நம்ம எல்லோருக்கும் ஒரு நாயகம். என்னம்மா, இந்த நாடு, நாட்டுல சுதந்திரத்துக்கு முன்னாடி எவ்வளவு பாடு. இப்படி உட்கார முடியுமான்னு கேட்கிறேன், இப்படி மேடையை வச்சு பேச முடியுமான்னு கேட்கிறேன். கேட்டு பாருங்கல்ல. என்னம்மா, அம்மா மாதிரில வரவே முடியாது, வீடை விட்டு வெளியே வர முடியாது. இன்னைக்கு எல்லாரும் சுதந்திரமே உங்களுக்கு தான், தாய்மார்கள் தான் சுதந்திரமே. சட்ட திட்டமே உங்களோட தான். நீங்க போறத சட்டம், அதுதான் திட்டம், அதுதான் செயல்பாடு. அது மாதிரி நாவுக்கெல்லாம் அரசர். அவரை என்ன பண்ணாங்கன்னா சமண முனிவர்கள்லாம் கண்ணுல கட்டி சங்கிலியில கட்டி கொண்டு போய் கடலை போட்டாங்க. ஆத்துல போனாலே வெளிவர முடியல. கடல் எவ்வளவு பெருசு, கட்டி போட்டாலும் மேல வந்துட்டாரு. எப்படி வந்தாரு? கட்டுணை கூட்டியோ நற்றுணை ஆவது. அந்த மந்திரம், மந்திரம் என்ன கொடுக்கும்? மாங்காய் இனிக்கும். மந்திரம் பாடுனா மாங்காய் இனிக்கும், பூட்டிய கதவை திறக்கும், இறந்த குழந்தை மீண்டும் பிறக்கும். மந்திரத்தால் முடியாது ஒன்றும் கிடையாது. அது மாதிரி நாவுக்கரசு நாயனார கடல்ல போட்டார்கள். ஆனால் அவர் மிதந்தார். யாரை நம்பினார்? பஞ்சாட்சர மந்திரம். அந்த மந்திரத்தை ஓடுவாருக்கு ஒருபோதும் துன்பம் வராது. துன்பம் வரும், விலகி வரும், விலகு. நமக்கு ஒரு கெடுதல் வர மாதிரி வரும், விலகி. அக்ரிணை, ரெண்டு திணை இருக்கு. ஒண்ணு உயர் திணை, இன்னொரு திணை. நல்லா படிச்சு ஒருத்தர் என்ன சொல்றாங்க, பணக்காரா இருந்தா அவர் உயர்ந்தவர், கொஞ்சம் முடியல ஏழைபாளையா இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? உயர்ந்தது தாழ்ந்து. ஆனா பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க? உயர் திணை, இன்னொரு திணை. அவங்க அப்படி வச்சுட்டாங்க. ஏன்னா தாழ்ந்தவன் சொல்லும் போது மனம் நோகும்படி இருக்கு. அது கூட சொல்லக்கூடாது என்பதற்காக உயர்தினை அக்தினை. மேல கைலாயத்துல கைலாயத்துல ஒரு பூஜை நடக்குது. அந்த பூஜையில நம்ம எல்லாம் படைக்கிறது யாரு?
பிரம்மா அவர் வந்து ஒரு போட்டி வைக்கிறார். யாரெல்லாம் வாய் பேசுறீங்களோ அவங்கள ஒரு பக்கம் வாங்க, யாரெல்லாம் வாய் பேசாம இருக்க அவங்க ஒரு பக்கம் வாங்க. ஆடு மாடு பேசுமா, விலங்குகள் பேசுமா, எல்லாத்தையும் கூப்பிட்டார். மனிதர், தேவர், விலங்குகள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. இப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. பேசுறது ஒரு பக்கம், பேசாத ஒரு பக்கம். ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி, பகல் ஒரு பக்கம், இரவு ஒரு பக்கம் வர்ற மாதிரி, மேடு ஒரு பக்கம், பல்ல ஒரு பக்கம் வர்ற மாதிரி, குண்டு ஒரு பக்கம், குழி ஒரு பக்கம் வர்ற மாதிரி, பேசுறதெல்லாம் ஒரு பக்கம், பேசாதவங்களும் ஒரு பக்கம். இப்ப நம்ம பேசும் பொழுதுதான் இந்த நாக்கு இல்லைன்னா பேச முடியுமா கேட்க. என்னமா நல்லா எல்லாம் பேசி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. தாய்மார்களே, அம்மாமார்களே, அப்பாமார்களே, இந்த நாக்கு இல்ல என்ன பண்ண முடியும்? இப்போ கோமாதா இருக்குது, அம்மான் கத்துது. அந்த காலத்துல மாடு எல்லாமே பேசி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணிருக்கு? இதுக்கெல்லாம் வருவது முன்கூட்டியே தெரியும். சுனாமி வருதுன்னா தெரிஞ்சிடும், என்னென்ன நிலநடுக்கம் வந்தா தெரிஞ்சிடும். இது வந்து வர்றதை முன்கூட்டியே சொல்றதுனால என்ன பண்ணிச்சு? கடவுள் வந்து நீ வந்து பேசாம பண்ணி. அப்ப பேசாம இருக்கிற இந்த நாக்கு நமக்கெல்லாம் இருக்கிறதுனால பேசுறோம். நாக்கு இல்லைன்னா பேச முடியுமா? ஆனா இந்த எலும்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும். என்னமா இங்க அப்படி இப்படி தலை இப்படி ஆடும், ஆனா நாக்கு அப்படி ஆடும். என்னமா அது மாதிரி உலகம் கலியுகம். நீங்களாம் அப்படி இல்லை, அம்மா மாதிரிலாம் அப்படி இல்லை. வெளியில சொல்லிட்டு இருக்க நீங்களாம் தப்பா எடுத்துக்கூடாதுமா. பராசக்தி தெய்வங்களே வேண்டுதல் உட்கார்ந்து இருக்க என்ற அந்த சாமியை நம்மளே சொல்லிட்டு இருக்க. நான் வெளியில சொல்றேன், நீங்க ஆனா நம்முடைய வேண்டுதல் இந்த நாவுக்கரசர் பாடினார். இந்த உலகம் உயிர் பொருட்டு அத்தனை கிடைக்க பெற்றது. நீங்க எல்லாம் மனசில் நினைச்சு சொல்றீங்க இந்த உலக சேம நலம் பெறுவது. என்னமா அவர் உலகம் உயிர் பொருட்டு பாடினார். நம்ம எல்லாரும் உலக சேம நலம் பெறுவதற்காக பிரார்த்தனை செய்கின்றோம். எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டுவோருக்கு வேண்டு மரத்தை தருகின்ற அந்த ஐயனுடைய திரு மருந்து நம் எல்லோருக்கும் கருமருந்து. அந்த மண்ணே திருநீரானது. நம்ம மண்ணெல்லாம் திருநீர் என்று பாடுவதை போல அந்த ஐயாவோட நீரே, நீரும் நெருப்பும் மண்ணும் விண்ணும் எல்லாமே கடவுள் தான். அந்த நீர் என்னவாச்சு? கருமருந்து. நம் எல்லோருக்கும் அருமருந்து. அத்தகைய மருந்து உலகத்துக்கே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வருண பகவான் எழுந்தருள வேண்டிய பிரார்த்தனை எல்லாரும் நீங்க சொல்லணும். எல்லாத்துக்கும் மதிய பிரசாதம் இருக்குங்க, எல்லாத்துக்கும் ரெடியா எப்போ இங்க செய்வாங்க. இந்த தடவை ஒரு பக்கமே செஞ்சு வருது. என்னமா பிரச்சனையே இல்லாம சாமி இங்க செஞ்சா எடுக்கணும் போகணும் அதுவா வருது ஐயாவுக்காக. அதனால எத்தனை தானம் இருந்தாலும் அன்னதானம் கொடுக்கலன்னா சண்டையே. என்னமா அன்னதானம் கொடுக்காம விட்டு ஐயன் கோயிலுக்கு போனோம், இவ்வளவு நேரம் உட்கார வச்சாங்க, கோமாரா கூட்டிட்டு போனோம். எத்தனை பேர் இந்த கோமாரா காலையிலிருந்து கொண்டு வந்து குளிப்பாட்டி எத்தனை வேலை இருந்திருக்கும். இத்தனை வேலை செய்து இன்றைக்கு இந்த மாதாக்கள் எல்லாம் பூஜை நடைபெறதுக்கு, இந்த மாதாக்களுக்கு கோமாதாக்களுக்கு தாய்மாராக்கள் பூஜை செய்கிறார்கள். என்னமா என்ன சிறப்புன்னா இந்த மாதாக்களுக்கு இன்னொரு மாதா செய்யுத அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. பிரகலாதனை அவங்க அப்பா கட்டி தூக்கி மயிலிருந்து தூக்கி போட்டாராம். பூமாதேவி அப்படியே பிடிச்சம்மா மலரை பிடிக்கிற மாதிரி. பிரகலாதன் அந்த அம்மா கேட்டுச்சு, என்ன மகனே உனக்கு வரம் வேணும்னு கேட்டு. அவர் கேட்டாராம்மா, அம்மா அவர் எனக்கு நிலம் வேணும் கேட்கல, எனக்கு பணம் வேணும் கேட்கல, நகை வேணும் கேட்கல, பட்டு சேலை வேணும் கேட்கல. அவர் கேட்டார், என்னை போன்ற குழந்தைகள் கீழே விழும் பொழுது என்னை எப்படி நீ தாங்கி பிடித்துக் கொண்டாயோ அதுபோல அந்த குழந்தையை நீ பிடித்துக் கொள்ள வேண்டும் அம்மான்னு தான் அவர் கேட்டார். இப்ப நீங்க வீட்டுலாம் பாருங்க, பேரம் பேத்தி குழந்தைகளை குடுகுடுன்னு ஓடும், கீழே விழும், சுத்தி முத்தி பார்க்க யாரெல்லாம் எந்திரிச்சு அது வாடு போகும். அது குடுகுடுன்னு ஓடும், கீழே விழுந்து அவங்க அம்மா அப்பா பார்த்துருச்சு அழ ஆரம்பிச்சு. என்னமா ஏன்னா தப்பு அது மேல விழுந்தது, அது காரணம் நம்மளை காட்டு, நீ ஏன் பிடிக்கலேன்னு. அது மாதிரி அந்த இப்ப நீங்க விழுந்தீங்கன்னா கை கால் போயிடும். என்னங்க கீழே விழுவா மூச்சு போயிடும், பேச்சு இல்லாம போயிடும். கீழே விழுவா ஆஸ்பத்திரியில் கட்டு போட்டுருப்பான், கீழே விழுவா 6 மாசம் நீ எந்திரிக்க கூட பெட். குழந்தையை ஓடு, கீழே விழு, மாடி விழுந்து கீழே விழுந்தால் தப்பிச்சுக்கு. ஏன்னா அது தாங்கி பிடித்துக் கொள்வது தாய், பூமாதேவி தாய். நமக்காக இங்க இந்த ஊர்ல அம்மா அப்பா இருக்கு, குழந்தை அமெரிக்காவில் இருக்கு. நேற்று ஒரு செய்தி பார்த்தேன், குழந்தை 3 பெண் குழந்தைய வெளிநாட்டுல அம்மா அப்பா வேலை செட்டில் பண்ணி அமர்ந்துச்சுங்க. அப்பா இறந்துட்டாரு, வீடியோ கால்ல கண்ணீர் அஞ்சிருக்கு. என்னமா வீடியோ கால்ல எங்க அப்பா இறந்துட்டார், அந்த அனாதை ஆசிரமத்தில் விட்டுருக்குறாங்க, அதுக்கு எவ்வளவு செலவாகுது? 5000 சொன்னாங்களாமா. 5000 அக்கௌண்ட்ல போட்டுறேன், எங்க அப்பாவை நல்லா அடக்கம் பண்ணிருங்க, கடைசி எங்க அப்பா முகத்தை காட்டுங்கன்னு அழுதுக்கிறேன். என்னம்மா நான் இது
பெத்த அப்போ குடுகுடன் ஒடியார வேண்டாம். என்ன அன்னையின் பிதாவும் முன்னறி இது கேட்டாலே கண் கலங்குது நமக்கே. என்னம்மா பெத்து வளர்த்து ஆளாக்கியது அன்னைக்கே சொன்னாங்க, பிள்ளைய வளர்த்துட்டு 4 தென்னம்பிள்ளை வச்சா போதும்ட்டாங்க. என்னங்க இது வந்தாலும் வரும் வரலினால் வரும். அது வந்து மாசம் மாசம் கொடுக்கும், 2 மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்கும். பிள்ளை யார் பிள்ளை? தென்னம் பிள்ளை. அது தேங்காயா கொடுக்கும், நாரா கொடுக்கும், மஞ்சியா கொடுக்கும், மட்டையா கொடுக்கும், பண ஓலையா கொடுக்கும், பாடை போறப்ப என்னமா பசுமாடு 2 மாடு இருந்தா போது, பிறந்தாலும் பால் இறந்தாலும் பால். என்னமா நம்ம புல்லு கொடுக்குறோம், அது பால் கொடுக்குது. யார் இதெல்லாம் சொல்ல முடியும்? என்னமா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது என்னென்னமோ சாமி சொல்லிட்டு இருக்கிறார். நான் நடப்பதை சொல்லிட்டு இருக்கிறேன், நாளைக்கு நடப்பதை இன்று நடந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கிறேன். புதுசா எதுவும் சொல்லலையே, புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்றேன். குருநாதர் சொல்லியிருக்கிறார் 40 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குன்னு சொன்னார். என்னமா 40 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குன்னு சொன்னார். ஆகாயமான ஆகாயத்தில் பறக்காது, கப்பல் கடலில் மிதக்காது, காற்றெடுத்து வாகனம் தரையில் செல்லாது, ரயில் தண்டவாளத்தில் ஓடாது, ஊசிக்கு மருந்துக்கு வேலை இல்லை, காற்றை விலை கொடுத்து வாங்குவீர்கள். நல்லா கேட்டு பாருங்க. எங்களுக்கு அன்னைக்குள்ள 40 வருஷமா சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா கொரோனா டைம், ரயில் ஓடல, விமானம் பறக்கல, கப்பல் போகல, காற்று வாகனம் செய்யல, ஊசிக்கு மருந்துக்கு வேலை இல்லாம போச்சு, புதுசா மருந்து கண்டுபிடிச்சு காத்து ஆக்சிஜன் விலை கொடுத்து வாங்க நடச்சா இல்லையா? 18 மொழி பேசுவார். அம்பாளர் 10ஆம் கிளாஸ் தான் ஃபெயில் தான், அதுவும் சொல்லுவார் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 18 மொழி. அருள் ஞானம், அந்த அருளை தேட வேண்டும், ஓட வேண்டும், உருகியவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி முருகப்பெருமான் அருளை அருளினார் பெற்றார். அதுபோல இந்த ஐயனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, இந்த மந்திரம் நீங்கள் சொல்வது ஆகாயத்திலிருந்து காற்றிலே கலந்து நெருப்பிலே உதித்து நீருக்கு தோன்றி நீரில் இருக்கின்ற நாம் சொல்லுகின்ற மந்திர சக்தி ஐயனுக்கு அபிஷேகமாக செல்கிறது. இவங்க மழை வேணும்னு வந்துட்டு எனக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. பத்திரிக்கை கொடுத்துட்டு போன அடுத்த நாளே மழை வந்துருச்சு. என்னவா ஒரு துளி பட்டாலும் மழை தான், ரொம்ப வந்தாலும் மழை தான். இவங்க வேண்டுதல் அதான். அதனால உங்களுக்கு வேண்டுதல் என்ன இருந்துச்சுன்னா, ஐயன் கோயிலுக்காரில் மழை வரணும், அந்த டேம் நிறைய, இந்த டேம் நிறைய, இது மட்டும்தான் மேட்டூர் டேம் நிறைய. நான் சொல்லிட்டேன், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டீங்க ஐயா, எங்கிட்ட சொல்ல நான் எங்க அம்மா அங்காள பரமேஸ்வரி குருநாதன் ஆதி குருநாதத்தை சொல்லிடுவேன். அவங்க பார்த்துங்க, ஐயன் வந்து சொல்லிடுவேன், அவங்க பண்ணிக்குவாங்க, நம்மளா பண்ண போறோம். இல்லைம்மா ஒரு குழந்தைக்கு வேணுங்கிறது அம்மா அப்பா பார்த்துக்கோமா, நமக்கெல்லாம் தாயாக தந்தையாக தெய்வமாக இங்க இருக்கின்ற ஐயன் பார்த்துக் கொள்வார். எல்லாரும் சொல்லுங்க, இப்ப நீங்க எல்லாருமே 2 கை பிடிங்க. வருண பகவான் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை. ஐம்பத்தோரு
கண்ணொன்று உடையாய் போற்றி மேலே கண்ணொன்று
மழை வேண்டி பிரார்த்தனை அது முடிந்து அம்பாள் மகாபூர்ணா நடைபெறும். அதற்கு அடுத்தபடியாக கோமாதா நம் எல்லோருக்கும் குலமாதா. பாருங்க, நீங்க இவ்வளவு நேரம் அமைதியா உட்காரவே முடியல. என்னம்மா, எங்க அம்மா அம்மாருல அமைதியா உட்கார வைக்கவே முடியாது. ஆனா அமைதியா உட்கார்ந்துருக்கீங்கன்னா நாட்டுக்காக இல்லை. இந்த ஐயா சொல்ற மாதிரி எனக்காக எதுவும் இல்லை, இந்த நாட்டுக்காக, தனக்காக வாழாமல் தன் குடும்பத்துக்காக வாழாமல் நாட்டுக்காக வாழ்ந்தவர் நம்முடைய ஐயா. எப்பொழுதெல்லாம் நம் மற்றவர்களுக்காக நம்மை கொடுக்கிறோமோ அப்பொழுது கடவுள் நம்மை தாங்கிக் கொள்வார். மனிதன் தெய்வமாகலாம். உதாரணம் ஐயா வாழ்த்து எல்லாம் கைத்தட்டுங்க எல்லாரும். மகானுடைய அருளை பெற வேண்டும். திருவருள் குருவருள், குருவர் இல்லையே திருவருள் இல்லை. அந்த வகையில் நாவுக்கெல்லாம் அரசர், எல்லாத்துக்கும் ஒரு அரசர் இருப்பார். இப்ப இந்த மரங்களுக்கெல்லாம் ஒரு அரசர் இருப்பார். யார்? மரத்துக்கெல்லாம் யார் அரசர்? அரச மரம். காட்டுல மிருகத்துக்கெல்லாம் ஒரு அரசர் இருப்பார். யார்? சிங்கம், மிருகராஜன். இந்த பச்சை என்று சொன்னால் பறவை, பறவைக்கெல்லாம் ஒரு அரசர் இருப்பார். யார்? யார்? கருடன். மிக திருவடி சிறுவடி சொல்ற மாதிரி கருட பகவான். அதுபோல இந்த நடிக்கிறது எப்படிமா நடிக்கிறது, இப்ப வீட்டுல அம்மா அப்பாட்ட நடிக்கிறது, வெளியில சொந்தக்காரர் நடிக்கிறது, கணவன் நடிக்கிறது, மனைவி கணவன், இதெல்லாம் நடிப்பு. அன்னைக்கு திருவிளையாடலே கடவுள் காட்டியிருக்கு. நடிகர்களுக்கெல்லாம் தலைவர் யார்? யாரு? சிவாஜி. நம்ம திருவிளையாடல் படம் பார்த்து வந்திருக்கும் போல அது வந்து கரெக்ட் தான். வடநாட்டுல சிவாஜி அவர்தான் சிவன் வேடம் போட்டார். நடராஜர். நடிகருக்கெல்லாம் அரசன் நடராஜர். தியாகத்துக்கெல்லாம் ஒரு ராஜர் இருக்கிறார், தியாகராஜர். நம்ம தியாகம், நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக எத்தனையோ பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள். எத்தனை தாய்மார்கள், எத்தனை ஆண்கள், அப்பா சமூக சேவர்கள். அது மாதிரி எப்படி வேணா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், அமெரிக்கா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் நாவுக்கு ஒரு அரசர் இருப்பார். அது யாரா இருக்கும்? எந்த அரசர்? நல்ல சத்தமா திருநாவுக்கரசர். எல்லாரும் கை தட்டுங்க. எல்லாரும் எந்த நாட்டில் இருந்தாலும் நான் இல்லைன்னா அவ்வளவுதான். என்னமா, நம்முடைய நாடு தாயகம், நம்ம எல்லோருக்கும் ஒரு நாயகம். என்னமா, இந்த நாடு, நாட்டுல சுதந்திரத்துக்கு முன்னாடி எவ்வளவு பாடு. இப்படி உட்கார முடியுமான்னு கேட்கிறேன், இப்படி மேடையை வச்சு பேச முடியுமான்னு கேட்கிறேன். கேட்டு பாருங்கல்ல. என்னமா, அம்மா மாதிரில வரவே முடியாது, வீடை விட்டு வெளியே வர முடியாது. இன்னைக்கு எல்லாரும் சுதந்திரமே உங்களுக்கு தான், தாய்மார்கள் தான் சுதந்திரமே. சட்ட திட்டமே உங்களோட தான். நீங்க போறத சட்டம், அதுதான் திட்டம், அதுதான் செயல்பாடு. அது மாதிரி நாவுக்கெல்லாம் அரசர். அவரை என்ன பண்ணாங்கன்னா சமண முனிவர்கள்லாம் கல்லுல கட்டி சங்கிலியில கட்டி கொண்டு போய் கடலை போட்டாங்க. ஆத்துல போனாலே வெளிவர முடியல. கடல் எவ்வளவு பெருசு, கட்டி போட்டாலும் மேல வந்துட்டாரு. எப்படி வந்தாரு? கட்டுணை கூட்டியோ நற்றுணை ஆவது. அந்த மந்திரம், மந்திரம் என்ன கொடுக்கும்? மாங்காய் இனிக்கும். மந்திரம் பாடுனா மாங்காய் இனிக்கும், பூட்டிய கதவை திறக்கும், இறந்த குழந்தை மீண்டும் பிறக்கும். மந்திரத்தால் முடியாது ஒன்றும் கிடையாது. அது மாதிரி நாவுக்கரசு நாயனாரை கடல்ல போட்டார்கள். ஆனால் அவர் மிதந்தார். யாரை நம்பினார்? பஞ்சாட்சர மந்திரம். அந்த மந்திரத்தை ஓடுவாருக்கு ஒருபோதும் துன்பம் வராது. துன்பம் வரும், விலகி வரும், விலகு. நமக்கு ஒரு கெடுதல் வர மாதிரி வரும், விலகி. அக்ரிணை, 2 திணை இருக்கு. ஒன்னு உயர் திணை, இன்னொரு திணை. நல்லா படிச்சு ஒருத்தர் என்ன சொல்றாங்க, பணக்காரா இருந்தா அவர் உயர்ந்தவர், கொஞ்சம் முடியல ஏழைபாளையா இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? உயர்ந்தது தாழ்ந்தது. ஆனா பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க? உயர் திணை, இன்னொரு திணை. அவங்க அப்படியே வச்சுட்டாங்க. ஏன்னா தாழ்ந்தவன் சொல்லும் போது மனம் நோகும்படி அது கூட சொல்லக்கூடாது என்பதற்காக உயர்தினை அக்தினை. மேல கைலாயத்துல கைலாயத்துல ஒரு பூஜை நடக்குது.
அந்த பூஜையில நம்ம எல்லாம் படைக்கிறது யாரு? பிரம்மா. அவர் வந்து ஒரு போட்டி வைக்கிறார். யாரெல்லாம் வாய் பேசுறீங்களோ அவங்கள ஒரு பக்கம் வாங்க, யாரெல்லாம் வாய் பேசாம இருக்கு அவங்க ஒரு பக்கம் வாங்க. ஆடு மாடு பேசுமா, விலங்குகள் பேசுமா, எல்லாத்தையும் கூப்பிட்டார். மனிதர், தேவர், விலங்குகள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. இப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. பேசுறது ஒரு பக்கம், பேசாத ஒரு பக்கம். ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி, பகல் ஒரு பக்கம், இரவு ஒரு பக்கம் வர்ற மாதிரி, மேடு ஒரு பக்கம், பல்ல ஒரு பக்கம் வர்ற மாதிரி, குண்டு ஒரு பக்கம், குழி ஒரு பக்கம் வர்ற மாதிரி, பேசுறதெல்லாம் ஒரு பக்கம், பேசாதவங்களும் ஒரு பக்கம். இப்ப நம்ம பேசும் பொழுதுதான் இந்த நாக்கு இல்லைன்னா பேச முடியுமா கேட்க. என்னமா நல்லா இல்ல பேசி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. தாய்மார்களே, அம்மாமார்களே, அப்பாமார்களே, இந்த நாக்கு இல்ல என்ன பண்ண முடியும்? இப்போ கோமாதா இருக்குது, அம்மான் கத்துது. அந்த காலத்துல மாடு எல்லாமே பேசி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணிருக்கு? இதுக்கெல்லாம் வருவது முன்கூட்டியே தெரியும். சுனாமி வருதுன்னா தெரிஞ்சு, என்னென்ன நிலநடுக்கம் தான் தெரிஞ்சு. இது வந்து வர்றதை முன்கூட்டியே சொல்றதுனால என்ன பண்ணிச்சு? கடவுள் வந்து நீ வந்து பேசாம பண்ணி. அப்ப பேசாம இருக்கிற இந்த நாக்கு நமக்கெல்லாம் இருக்கிறதுனால பேசுறோம். நாக்கு இல்லைன்னா பேச முடியுமா? ஆனா இந்த எலும்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும். என்னம்மா இங்க அப்படி இப்படி தலை இப்படி ஆடும், ஆனா நாக்கு அப்படி ஆடும். என்னம்மா அது மாதிரி உலகம் கலியுகம். நீங்களாம் அப்படி இல்ல, அம்மா மகள் அப்படி இல்ல, வெளியில சொல்லிட்டு இருக்க. நீங்களே தப்பா எடுத்துக்கூடாதுமா. பராசக்தி தெய்வங்களே வேண்டுதல் உட்கார்ந்து இருக்க அந்த சாமியை நம்மளே சொல்லிட்டு இருக்க. நான் வெளியில சொல்றேன், நீங்க ஆனா நம்முடைய வேண்டுதல் இந்த நாவுக்கரசர் பாடினார். இந்த உலகம் உயிர் பொருட்டு அத்தனை கிடைக்கப்பெற்றது. நீங்க எல்லாம் மனசில் நினைச்சு சொல்றீங்க இந்த உலக சேம நலம் பெறுவது. என்னமா அவர் உலகம் உயிர் பொருட்டு பாடினார். நம்ம எல்லாரும் உலக சேவன் நலம் பெறுவதற்காக பிரார்த்தனை செய்கின்றோம். எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டுவோருக்கு வேண்டு வரத்தை தருகின்ற அந்த ஐயனுடைய திரு மருந்து நம் எல்லோருக்கும் கருமருந்து. அந்த மண்ணே திருநீரானது. நம்ம மண்ணெல்லாம் திருநீர் என்று பாடுவதை போல அந்த ஐயாவோட நீரே, நீரும் நெருப்பும் மண்ணும் விண்ணும் எல்லாமே கடவுள் தான். அந்த நீர் என்னவாச்சு? கருமருந்து. நம் எல்லோருக்கும் அருமருந்து. அத்தகைய மருந்து உலகத்துக்கே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வருண பகவான் எழுந்தருள வேண்டிய பிரார்த்தனை எல்லாரும் நீங்க சொல்லணும். எல்லாத்துக்கும் மதிய பிரசாதம் இருக்குங்க, எல்லாத்துக்கும் ரெடியா எப்போ இங்க செய்வாங்க. இந்த தடவை ஒரு பக்கமே செஞ்சு வருது. என்னமா பிரச்சனையே இல்லாம சாமி இங்க செஞ்சா எடுக்கணும் போகணும் அதுவா வருது ஐயாவுக்காக. அதனால எத்தனை தானம் இருந்தாலும் அன்னதானம் கொடுக்கலன்னா சண்டையே. என்னமா அன்னதானம் கொடுக்காம விட்டு ஐயன் கோயிலுக்கு போனோம், இவ்வளவு நேரம் உட்கார வச்சாங்க, கோமாரா கூட்டிட்டு போனோம். எத்தனை பேர் இந்த கோமாரா காலையிலிருந்து கொண்டு வந்து குளிப்பாட்டி எத்தனை வேலை இருந்திருக்கும். இத்தனை வேலை செய்து இன்றைக்கு இந்த மாதாக்கள் எல்லாம் பூஜை நடைபெறதுக்கு, இந்த மாதாக்களுக்கு கோமாதாக்களுக்கு தாய்மாராக்கள் பூஜை செய்கிறார்கள். என்னமா என்ன சிறப்புன்னா இந்த மாதாக்களுக்கு இன்னொரு மாதா செய்கிற அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. பிரகலாதனை அவங்க அப்பா கட்டி தூக்கி மயிலிருந்து தூக்கி போட்டாராம். பூமாதேவி அப்படியே பிடிச்சம்மா மலர் பிடிக்கிற மாதிரி. பிரகலாதன் அந்த அம்மா கேட்டுச்சு, என்ன மகனே உனக்கு வரம் வேணும்னு கேட்டு. அவர் கேட்டாராமா, அம்மா அவர் எனக்கு நிலம் வேணும் கேட்கல, எனக்கு பணம் வேணும் கேட்கல, நகை வேணும் கேட்கல, பட்டு சேலை வேணும் கேட்கல. அவர் கேட்டார், என்னை போன்ற குழந்தைகள் கீழே விழும் பொழுது என்னை எப்படி நீ தாங்கி பிடித்துக் கொண்டாயோ அதுபோல அந்த குழந்தைகளை நீ பிடித்துக் கொள்ள வேண்டும் அம்மான்னு தான் அவர் கேட்டார். இப்ப நீங்க வீட்டுல பாருங்க, பேரம் பேத்தி குழந்தைகளை குடுகுடுன்னு ஓடும், கீழே விழும், சுத்தி முத்தி பாக்கு யாரெல்லாம் எந்திரிச்சு அது வாடு போகும். அது குடுகுடுன்னு ஓடும், கீழே விழுந்தா அவங்க அம்மா அப்பா பாத்துருச்சு அழ ஆரம்பிச்சு. என்னமா ஏன்னா தப்பு அது மேல விழுந்தது, அது காரணம் நம்மளை காட்டு, நீ ஏன் பிடிக்கலன்னு. அது மாதிரி அந்த இப்ப நீங்க விழுந்தீங்கன்னா கை கால் போயிடும். என்னங்க கீழே விழுவா மூச்சு போயிடும், பேச்சு எல்லாம் போயிடும். கீழே விழுவா ஆஸ்பத்திரியில் கட்டு போட்டுருப்பான், கீழே விழுவா 6 மாசம் நீ எந்திரிக்க கூட பெட். குழந்தைய ஓடு, கீழே விழு, மாடியில் விழுந்து கீழே விழுந்தால் தப்பிச்சுக்கு. ஏன்னா அது தாங்கி பிடித்துக் கொள்வது தாய், பூமாதேவி தாய். நமக்காக இங்க இந்த ஊர்ல அம்மா அப்பா இருக்கு, குழந்தை அமெரிக்காவில் இருக்கு. நேற்று ஒரு செய்தி பார்த்தேன், குழந்தை 3 பெண் குழந்தைய வெளிநாட்டுல அம்மா அப்பா வேலை செட்டில் பண்ணி அமர்ந்துச்சுங்க. அப்பா இறந்துட்டாரு, வீடியோ கால்ல கண்ணீர் அஞ்சிருக்கு. என்னமா வீடியோ கால்ல எங்க அப்பா இறந்துட்டார், அந்த அனாதை ஆசிரமத்தில் விட்டுருக்குறாங்க, அதுக்கு எவ்வளவு செலவாகுது, 5000 சொன்னாங்களாமா. 5000 அக்கௌண்ட்ல போட்டுறேன், எங்க அப்பாவை நல்லா அடக்கம் பண்ணிருங்க,
கடைசி எங்க அப்பா முகத்தை காட்டுங்க அழுதுக்கிறேன். என்னம்மா நான் இது பெற்ற அப்பா குடுகுடன் ஒடியார வேண்டாம். என்ன அன்னையின் பிதாவும் முன்னறி இது கேட்டாலே கண் கலங்குது நமக்கே. என்னம்மா பெத்து வளர்த்து ஆளாக்கியது அன்னைக்கே சொன்னாங்க, பிள்ளைய வளர்த்துட்டு 4 தென்னம்பிள்ளை வச்சா போதும்ட்டாங்க. என்னங்க இது வந்தாலும் வரும் வரலினால் வரும். அது வந்து மாசம் கொடுக்கும், 2 மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்கும். பிள்ளை யார் பிள்ளை? தென்னம் பிள்ளை. அது தேங்காயா கொடுக்கும், நாரா கொடுக்கும், மஞ்சியா கொடுக்கும், மட்டையா கொடுக்கும், பனை ஓலையா கொடுக்கும், பாடல் போறப்போ. என்னம்மா பசுமாடு 2 மாடு இருந்தா போது, பிறந்தாலும் பால் இறந்தாலும் பால். என்னம்மா நம்ம புல்லு கொடுக்குறோம், அது பால் கொடுக்குது. யார் இதெல்லாம் சொல்ல முடியும்? என்னம்மா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது என்னென்னமோ சாமி சொல்லி கொடுக்கிறார். நான் நடப்பதை சொல்லிட்டு இருக்கிறேன், நாளைக்கு நடப்பதை இன்று நடந்துட்டு இருப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். புதுசா எதுவும் சொல்லலையே, புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்றேன். குருநாதர் சொல்லியிருக்கிறார் 40 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குன்னு சொன்னார். என்னம்மா 40 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குன்னு சொன்னார். ஆகாயமான ஆகாயத்தில் பறக்காது, கப்பல் கடலில் மிதக்காது, காற்றெடுத்து வாகனம் தரையில் செல்லாது, ரயில் தண்டவாளத்தில் ஓடாது, ஊசிக்கு மருந்துக்கு வேலை இல்லை, காற்றை விலை கொடுத்து வாங்குவீர்கள். நல்லா கேட்டு பாருங்க. எங்களுக்கு அன்னைக்கு 40 வருஷமா சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா கொரோனா டைம், ரயில் ஓடல, விமானம் பறக்கல, கப்பல் போகல, காற்று விமானம் செய்யல, ஊசிக்கு மருந்துக்கு வேலை இல்லாம போச்சு, புதுசா மருந்து கண்டுபிடிச்சு காத்து ஆக்சிஜன் விலை கொடுத்து வாங்க. நடச்சா இல்லையா? 18 மொழி பேசுவார். அம்பாளர் 10ஆம் கிளாஸ் தான் ஃபெயில் தான், அதுவும் சொல்லுவார் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 18 மொழி. அருள் ஞானம், அந்த அருளை தேட வேண்டும், ஓட வேண்டும், உருகியவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி முருகப்பெருமான் அருளை அருளினார் பெற்றார். அதுபோல இந்த ஐயனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, இந்த மந்திரம் நீங்கள் சொல்வது ஆகாயத்திலிருந்து காற்றிலே கலந்து நெருப்பிலே உதித்து நீருக்கு தோன்றி நீரில் இருக்கின்ற நாம் சொல்லுகின்ற மந்திர சக்தி ஐயனுக்கு அபிடேகமாக செல்கிறது. இவங்க மழை வேணும்னு வந்துட்டு எனக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. பத்திரிக்கை கொடுத்துட்டு போன அடுத்த நாளே மழை வந்துருச்சு. என்னவா இப்போ ஒரு துளி பட்டாலும் மழை தான், ரொம்ப வந்தாலும் மழை தான். இவங்க வேண்டுதல் அதான். அதனால இவங்களுக்கு வேண்டுதல் என்ன இருந்துச்சுன்னா, ஐயன் கோயிலுக்காரில் மழை வரணும், அந்த டேம் நிறைய, இந்த டேம் நிறைய, இது மட்டும்தான் மேட்டூர் டேம் நிறைய. நான் சொல்லிட்டேன், நீங்க எங்கன்னு சொல்லிட்டீங்க. எங்கன்னு சொல்ல நான் எங்க அம்மா அங்காள பரமேஸ்வரி குருநாதன் ஆதி குருநாதத்தை சொல்லிடுவேன். அவங்க பார்த்து ஐயன் வந்து சொல்லிடுவேன், அவங்க பண்ணிக்குவாங்க, நம்மளா பண்ண போறோம். இல்லம்மா ஒரு குழந்தைக்கு வேணுங்கிறது அம்மா அப்பா பார்த்துக்கோமா, நமக்கெல்லாம் தாயாக தந்தையாக தெய்வமாக இங்க இருக்கின்ற ஐயன் பார்த்துக் கொள்வார். எல்லாரும் சொல்லுங்க, இப்ப நீங்க எல்லாருமே 2 கை பிடிங்க. வருண பகவான் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை. வளமெல்லாம் தருவாய் போற்றி, தருவாய் போற்றி, மலை கடவுளே போற்றி, மலை கடவுளே போற்றி, நலமெல்லாம் தருவாய் போற்றி, நலமெல்லாம் தருவாய் போற்றி, மகரத்திப்பாய் போற்றி, தீபாய் போற்றி, நீருக்கு அதிபதி போற்றி, நீருக்கு அதிபதி போற்றி, நிம்மதி தருவாய் போற்றி, நிம்மதி தருவாய் போற்றி, கருணாமூர்த்தியே போற்றி, கருணாமூர்த்தியே போற்றி, திருவள்ளாம் தருவாய் போற்றி, தருவாய் போற்றி, மங்கள நாயகா போற்றி, மங்கள நாயகா போற்றி, எங்கும் நிறைந்தவா போற்றி, எங்கும் நிறைந்தவா போற்றி, நதியாய் ஆடாய் போற்றி, நதியாய் ஆடாய் போற்றி, நன்மைகள் தருவாய் போற்றி, நன்மைகள் தருவாய் போற்றி, கடலாய் ஆடாய் போற்றி, கடலாய் ஆடாய் போற்றி, கவலைகள் தீர்ப்பாய் போற்றி, கவலைகள் தீர்ப்பாய் போற்றி, இயற்கையின் அழகே போற்றி, இயற்கையின் அழகே போற்றி, பருவத்தின் பண்பே போற்றி, பருவத்தின் பண்பை போற்றி, திருவாகி நிறைவாய் போற்றி, திருவாகி நிறைவாய் போற்றி, நீராகி நிறைந்தாய் போற்றி, நீராகி நிறைந்தாய் போற்றி, பாருலகை காப்பாய் போற்றி, பாருலகை காப்பாய் போற்றி, ஆற்றலின் சக்தியே போற்றி, ஆற்றலின் சக்தியே போற்றி, போற்றினோ வருணா போற்றி, போற்றினோ வருணா போற்றி, மலைவளம் தருவாய் போற்றி போற்றி, மலைவளம் தருவாய் போற்றி போற்றி.